அப்புறம் திமுக காங்கிரஸ் இடையேயான அந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானதை ஒட்டி காங்கிரஸ் கட்சிக்கு 28 இடங்களும் ஒரு மாநிலங்களவை எம்பி இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கரும் இப்போது அண்ணா அறிவாலயத்தில் முன் நின்று அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டார்கள். மாநிலங்களவை எம்பி பதவிக்கு யார் வேட்பாளர் என்பதை நாளை காங்கிரஸ் கட்சியின் மேலிடம் அறிவிக்கும் என்ற தகவலையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். இந்த பேட்டியின் போது தமிழக காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கரும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் கூட்டாக இந்த பேட்டியை அளித்திருக்கிறார்கள். தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் ஏற்பட்டதில் எந்த விதமான தாமதமும் இல்லை என்றும் மற்ற கூட்டணி கட்சிகளும் இது போன்று 2-3 முறை பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் தான் அந்த உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்றும் இப்போதும் அதே போன்று நாங்கள் 2-3 முறை பேசி அதன் பின்னர் தேசிய கட்சி என்பதால் டெல்லியுடன் கலந்து ஆலோசித்து இந்த ஒப்பந்தம் மகிழ்ச்சியாக கையெழுத்தாகி இருக்கிறது என்றும் 28 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரு மாநிலங்களவை எம்பி தொகுதியிலும் போட்டியிடுவோம் என அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகி இருக்கிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல மாநிலங்களவை எம்பி பதவியை பொறுத்தவரை ஒரு சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துக்கான ஒரு எம்பி இடத்துக்கான வேட்பாளர் யார் என்பதை நாளை காங்கிரஸ் கட்சியின் மேலிடம் அறிவிக்கும் ராஜ்யசபா வேட்பாளரை என்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். மற்றபடி புதுவையில் காங்கிரஸ் கட்சிக்கான இட ஒதுக்கீடு தொடர்பாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையிடம் கேள்வி எழுப்பிய போது தான் தமிழகத்திற்கு தான் தலைவர் என்றும் புதுவைக்கு தனி தலைவர் இருக்கிறார் என்றும் அங்கு தொகுதி பங்கீடு தனியாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் செல்வ பெருந்தகை இந்த பேட்டியின் போது தெரிவித்தார். இதனால் கடந்த பல வாரங்களாக நீடித்து வந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையேயான தொகுதி பங்கீடு உடன்பாடு சர்ச்சை இன்று முடிவுக்கு வந்திருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. தமிழக அரசியல் கூட்டணி வரலாற்றில் ஐந்தாவது முறையாக அந்த கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள் அனைத்தும் ஒரே அணியில் இருப்பது இதுதான் முதல் முறை. இதில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் இந்த கூட்டணியை ஒருங்கிணைப்பதில் மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒருங்கிணைப்பாளராக இந்த கூட்டணியை கட்டமைப்பதிலும் அதை தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலிலும் இணைந்து போட்டியிடுவதிலும் அந்த சாதனையை அவர் படைத்திருக்கிறார் என்பது இப்போது நிரூபணமாகி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு 28 இடங்களும் ஒரு மாநிலங்களவை இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக ஒப்பந்தம் கையெழுத்தாகி இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் திமுக காங்கிரஸ் கட்சி இடையேயான அந்த தொகுதி உடன்பாடு என்பது இந்த தேர்தலில் உறுதியாகி இருக்கிறது.